மோசையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது மோசை 40 ஆண்டுகள் அவன் இருந்த சூழ்நிலை ரொம்ப கடினமான சூழ்நிலை. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய பரிசுத்தத்தை எங்க ரொம்ப அதிகமா காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, தன்னை சுற்றி இருக்கிறவங்க பாவம் பண்ணும்போது அந்த இடத்துல தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைங்க மேல ஆண்டவர் கரிசனையா இருக்கிறார். ஆண்டவர் கண்டிப்பாக அவங்க கொண்டு ஏதாவது ஒன்று செய்வார். உங்க ஸ்கூல்ல தப்பு பண்ணும்போது, காலேஜில் தப்பு பண்ணும்போது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது, அதன் நடுவில் யார் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறாங்களோ, கர்த்தருக்காக உண்மையா நிற்கிறாங்களோ, நீங்க டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன், உங்க எதிர்காலத்தை கர்த்தர் 1 மடங்கல்ல 100 மடங்கு அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். நீங்கள் சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுது, சாமுவேலுக்கு முன்பாக ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருக்கிறாங்க. அசுத்தமான ஒரு தனக்கு முன்பாக இருக்கிற அந்த பாஸ்டருடைய பிள்ளைகள் நல்ல விஷயத்தை போதிச்சு கொடுக்கல, நெகட்டிவா போதிக்கிறாங்க, அசுத்தத்தை போதிக்கிறாங்க, தப்ப தண்ணிய மாதிரி குடிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆகாரத்தினால தங்களுடைய பச்சை இறைச்சி அப்படியே வாங்கி தங்களுடைய சரீரத்தை பூஸ்ட் பண்றாங்க. அதை விட தேவாலயத்தில் வருகிற பெண்களோட அசுத்தமா நடக்கிறாங்களாமா. பொல்லாத பாவம், கொடிய பாவம், தேவன் அருவருக்கிற ஒரு பாவத்தை துணிகரமா அவங்க செய்யறாங்க. அந்த இடத்துல தான் சாமுவேல் இருக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுது, சாமுவேல் என்கிற அந்த பிள்ளையாண்டான் சணநூல் ஏபோத்தை தரித்து கர்த்தர் சமூகத்திலே வாழ்ந்தானாமா. அதனால தான் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து வேதம் சொல்கிறது, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டான்.